تطلع بيننا في الكواكب كالبدور، بل وأشرف منه يا سيدي خير النبي، سيدي خير النبي، سيدي خير. الحمد لله رب العالمين، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأما بنعمة ربك فحدث. وقال أيضا وما أرسلناك إلا رحمة للعالمين صلى الله عليه وسلم. وقال النبي صلى الله عليه وسلم عطش الناس يوم الحديبية ليس عندنا ماء نتوضأ ولا نشرب إلا ما بين يديه، فوضع يده في الأكوة فجعل الماء بين أصابعه كأمثال العيون فشربنا ونتوضأنا، وكما قال عليه الصلاة والسلام. புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். சாந்தியும் சமாதானமும் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி ஓடிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், இன்னும் இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் ஒன்றாக நிறைந்திருப்பதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரு சில தினங்களிலே நம்மை அடைய இருக்கின்ற ஒரு மாபெரும் திருநாள், அண்ணன் பெருமானார் ரசூலுல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறும்போது அம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்தீஸ், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடையை பற்றி நீங்கள் பேசுகிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருட்கொடை எதுன்னு சொன்னார் ரசூலுல்லாஹ். இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லும் போது வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு உங்களை அருட்கொடையாகவே தவிர நாம் அனுப்பவில்லை என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறி காட்டினார். அப்ப நமக்கு மிகப்பெரிய அருட்கொடை என்று சொன்னால் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்களுக்கு வழங்கப்பட்ட சில அற்புதங்கள், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கும் அற்புதங்களை கொடுத்தார். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நிறைய அற்புதங்களை கொடுத்தார். உதாரணமா பார்த்தோம்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு தடியை கொடுத்திருந்தாங்க, கம்பு. அந்த கம்பை அவங்க கீழே விடுறாங்கன்னு சொன்னா பாம்பா மாறும். அந்த கம்பை வச்சு ஒரு கடலை வச்சிருந்தாங்க, நம்ம தான் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த சம்பவம். அதே மாதிரி ஈசா அவர்களுக்கு அற்புதத்தை கொடுத்திருந்தாங்க. என்னன்னு சொன்னா பெருமை கூடுதல் கிடையாது, கண்ணுல அந்த நோய் சிப்பாவாகும். அதே மாதிரி ஒரு மனிதர் அல்லாவுடைய அனுமதியை கொண்டு எதிர்ப்பு சொன்னா எரிச்சுவாரு. திருப்பி அவர் பேரெல்லாம் சொல்லிட்டு அவர் அல்லாஹ் சொல்லிட்டு திருப்பி பார்த்துருவாரு. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஈசா நபிக்கு கொடுத்தா அனுப்புவோம். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துருந்தான். என்னன்னு சொன்னா கனவுகளுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுவாங்க. அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையை பிரிந்த சில நாட்கள்ல அவருடைய அந்த சட்டை அதிகம் அல்லாஹ் சொல்லுவாங்க. இது என் தந்தையுடைய அந்த இதுல போடுங்க, அந்த சட்டையுடைய என் தந்தையோட கண்ணிக்கிட்ட போடுங்க, பாவம் வந்துடும். அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்னன்னு சொன்னா வளர்றதுக்குள்ள ஆட்சி செய்யலாம், எல்லா சிங்களையும் வசப்படுத்தி வச்சிருந்தான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அறுபது
வகுப்பில் வந்த இறுதி நபியான இறுதி தூதர் நமது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான மாஜிசா. ஃபர்ஸ்ட் மாஜிசானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்றதுக்கு பகரமா மாஜிசான்னு சொல்லுவாங்க. ஆஜிஸ் அதுல இருந்து வந்ததுதான் மாஜிசா. அதாவது ஒரு மனிதனால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நபிமார்கள் செய்வாங்க. நபிமார்கள் செஞ்சவங்க நம்ம அந்த மனிதரால் செய்யவே முடியாது, யாராலுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி அற்புதங்களை நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த இடத்துல அமல் நபி இறுதி அவர்களுக்கும் நிறைய அற்புதங்களை கொடுத்திருக்கிறான். அதுல மிகப்பெரிய அற்புதம் என்னன்னு சொன்னா நாம் உலகத்துடைய அதுதான் எல்லா நபிமார்களுக்கும் அவங்களுடைய அற்புதங்கள் அவங்களுடைய காலத்தோடு முடிஞ்சிடும். அந்த காலம் முடிஞ்சிச்சு, நபி மோட்டா போயிட்டாங்க, அந்த அற்புதமும் போயிடும். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் போறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்னன்னா குர்ஆன் தான். ஏன்னா அந்த காலத்துல இலக்கியத்துல அவங்களோட வலிமை வாங்குவாங்க, இலக்கணத்துல இலக்கியத்திலையும் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது அவன் ஏற்றுக்காம ஒரு பெரிய சொல்லி சொல்லும் போது அண்ணா அந்த சில ஆய்வுகளை சொல்லுவான். ஒன்னால கொடுத்தா ஒரு சூறா எடுத்துருவான் பார்க்கணும் அப்படின்னா அல்ல. முன்னாடி சொல்லுவாங்க ஆயிரத்தி ஒரே ஒரு ஆயிரத்தி எடுத்துருவார். இன்னும் குர்ஆன் சொல்லிக்கிறத இலக்கியத்தில் பெரிய ஆயிரத்தி இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தராக முடியாதுன்னு அதை அதிகமாக சொல்லலாம். ஆனா அதை பார்க்கணும் எவ்வளவு பெரிய ரசூலுல்லாஹ் மற்ற மாநிலங்கள்ல பெரிய மாநிலங்கள்னு சொன்னா குர்ஆன். அதே போல அவர்கள் இரண்டு ஹதீஸை அறிவிப்பார்கள். ரசூலுல்லாஹ் பண்ண மாநிலாவை பார்த்து ரெண்டு ஹதீஸ் அறிவிப்பாங்க. ஒண்ணு என்னன்னா சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்வதற்காக சஹாபாக்களோட ரசூலுல்லாஹ் போவாங்க. அப்போ இடத்துல தங்கி இருப்பாங்க. தொழுகைக்கு நேரம் ஆயிடும். தொழுகையோட அந்த வக்து வந்துடும். எல்லா சஹாபாக்களும் தொழுகைக்கு தயாராகிட்டு கையில ரசூலுல்லாஹ் வந்து சஹாபாக்கள் வந்து ஒரே ஒரு துணி ஒரே ஒரு கப்புல ஒரு சின்ன குண்டாதான் தண்ணி இருக்கு. ஒரே ஒரு சின்ன இதுலதான் தண்ணி இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் இருக்காங்க, எப்படி ஒரு செய்யறதுன்னு கேட்கிறாங்க. உடனே அந்த குண்டான் ஒன்று கை வைத்துட்டு இப்படி கை விட்டுட்டு அந்த குண்டான இப்படி கையை எடுக்கிறாங்க. சட்டியில இருந்து எடுத்தோடனே 2 விரல்களுக்கும் மத்தியில தண்ணி வருது. 2 விரலுக்கும் மத்தியில தண்ணி வருது. அல்ல அந்த இடத்துல தண்ணியே இல்ல, ஒரு செய்ய முடியாது, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. அந்த முந்தான ஒரு செய்யணும்னு சொன்னா ஒரு ஆயிரம் மட்டும் இல்ல, 2 செய்யலாம், அவ்வளவுதான். ஆனா அந்த இருந்து 1500 1000 சாரவாக்களுக்கு மேல ஒரு செஞ்சாங்க, தண்ணி குடிச்சாங்கன்னு சொல்லி ஹதீஸ் சொல்லுது. நான் முன்னாடி படிச்ச அந்த ஹதீஸ்ல அதுல கடைசி வரைக்கும் சொல்றான். 1000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அதுல ஒரு செஞ்சாங்க, தண்ணி குடிச்சாங்க அப்படின்னு சொல்லி வருது. அதே போல மற்றொரு ஜாபிர் அறிவிப்பாங்க. ஹிஜ்ரி 5 மதீனாவை சுற்றி வைத்து பல எதிரிகள் வந்து அந்த மதீனா வாசிகளை தாக்குவதற்காண்டி நிற்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும் 12,000 பேருக்கு மேல அப்படியே அந்த இடத்துல சுற்றி நிற்கும் பொழுது வராங்க. சஹாபாக்களும் வந்து அகல் குழின்னு சொல்லி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. சுத்தி எல்லா இடத்துலயும் தோண்டிட்டே இருக்காங்க, அந்த எதிரிகள் அவங்க தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபுல்லா தோண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய பாறை, அந்த பாறை யாராலும் படிக்கல. ரசூலுல்லாஹ் வந்து எல்லாத்தையும் போறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு வராங்க. அந்த பாறையை ஏறும்போது ஜாபிர் ரசூலுல்லாஹ் ஆளை இறந்து ஜாபிர் பார்த்தாங்க. பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் வயிற்றுல 2 கல்லை வெட்டிக்கிட்டு அந்த பாறையை உடைச்சிட்டு இருக்காங்க. உடைச்சதுக்கு அப்புறமா ரசூலுல்லாஹ்
ஜாபிர் பார்த்துட்டு ரசூல்லா வயிற்றுல கல்ல வைத்திருக்காங்க, பசியோட வாரம் பசி தாங்க முடியல. அது ரசூல்லா பொருட்படுத்தாம வேலையை செஞ்சவங்களுக்கும் பார்த்துட்டாங்க. ஜாபிர் வயிற்றுல கல்ல கட்டிட்டு முகத்துல அந்த பசியோட அந்த வாட்டம் தெரியுது. உடனே வீட்டுக்கு போறாங்க ஜாபிர். அவங்களுடைய மனைவி சொல்றாங்க, இந்த மாதிரி ரசூல்லாவை பார்த்தேன், ரொம்ப பசியோட இருக்கான் போல, நாம ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவங்களோட வீட்டுல இருக்கிற அந்த ஆட்டை, ஒரு ஆடு சின்ன ஆடு இருக்கும், அந்த ஆடை அறுத்துட்டு 3 கிலோ தொழி கோதுமை இருக்கும், அதை அதுல ஒரு 10-5-6 பேர் சாப்பிடலாம், அவ்வளவுதான். அதை செஞ்சுட்டு ரசூல்லா அப்படியே கூப்பிடுறோம், கூட ஏதாவது சாப்பாடு கூப்பிடுறோம் சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே ரசூல்லாவும் சாப்பாட்டை சொல்லி ரசூல்லா சொல்லி சொல்றாங்க, ஜாபிர் யாரும் சொல்லலாம், இந்த மாதிரி என் வீட்டுல இது இருக்கு, நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே சரி ரசூல்லா வராங்க. ரசூல்லா ஒருபட சாபாவும் கூட்டு வந்தாங்க. 1500 3000 எல்லா சாபாவையும் கூட்டு வந்து நிப்பாட்டிட்டு உள்ள போறாங்க. ஜாபிர் இவ்வளவு வந்தாங்க. உடனே அவன் மனைவி சொல்றான், நான் ரசூல்லா தெளிவா சொல்லி, அவன் மனைவி கேட்கிறான், நீங்க ரசூல்லா தெளிவா சொல்லிட்டீங்களா அப்படின்னு. நான் சொல்லிட்டேன். அப்ப அதனால அவங்க பார்த்து வந்தா சொல்லிட்டு உடனே ரசூல்லா ரொட்டி மாவு போட்டுட்டு அந்த ரொட்டி மாவு கை விட்டு பிணைஞ்சி ரொட்டி போடுறாங்க. ஒரு ரொட்டி எடுக்கிறாங்க, அந்த இடத்துல வேற ரொட்டி வருது, அந்த மாவு இடத்துல வேற மாவு வருது. இப்படியே பண்ணி ஒவ்வொரு சகாபாக்கெல்லாம் சாப்பிடுறாங்க. 1500 சகாபாக்களும் சாப்பிட்டு முடிச்சு மிச்சம் அந்த இடத்துல இருந்துச்சு. மிச்சம் ஜாபிர் பின்னாடி சாப்பிட்டாங்க. ரசூல்லா சாப்பிட்டு முடிச்சு சகாபாக்கள் சாப்பிட்டு முடிச்சு பின்னாடி ஜாபிர் அவன் மனைவியும் சாப்பிடுறாங்க. இந்த அதே மாதிரி சில மக்காவர்கள் ரசூல்லாவை நபி நான் நபின்னு சொல்லும் போது பொய்ப்படுத்துறாங்க. நீங்க நான் நபி 8 மாசம் என் கூட இருந்தது, நபி அல்லா இதுவா இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அங்க போய் ரசூல்லா உடனே எனக்கு ஏதாவது மாஜிசா பண்ணி காட்டுனா நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லி மக்கா காப்பீர்கள் எல்லாம் சொல்றாங்க. உடனே ரசூல்லா என்ன பண்றான், அல்லாஹ் கேட்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நீங்க நாளைக்கு மக்கா எல்லாரையும் ஒண்ணு நம்ம இடத்துல நாளைக்கு நைட்டு அந்த இடத்துல ஒண்ணு கொடுக்கும், நாளைக்கு இடத்துக்கு நடக்கும், நீங்க அவங்க எல்லாரையும் ஒண்ணு கொடுக்குன்னு சொல்றாங்க. எல்லா காப்பீர்களும் ஒண்ணு கொடி ரசூல்லா அவங்க நிக்கிறாங்க. அங்க நிலாவை பார்த்து இப்படி கைதான் காமிச்சாங்க. நிலா என்ன பிறந்திருக்கு, ஒரு மலையில ஒரு நிலாவும் இன்னொரு மலையில ஒரு நிலாவும். இதெல்லாம் ஏன் பண்ணாங்கன்னு சொன்னா ரசூலுல்லா பொய்யல் அப்படின்னு சொல்லி மருத்துவர்களுக்கு ஒரு இதெல்லாம் பண்ணா நீ ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லி அதுக்காக ரசூலுல்லா பண்றாங்க. சும்மா இருந்தாலும் நல்லா இந்த அருள்தான் அல்லா கொடுக்குற இவரோட மாஜிசாக்களை அல்லா கொடுக்குறதுனா கடைசியா பார்த்தோம் சொன்னா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த 2வது பெரிய மாஜிசாவே குர்ஆன் கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா மேராஜுடைய பயணம். நம்ம தான் கேள்விப்பட்டிருப்போம், மேராஜ் ரசூலுல்லாஹ் போனாங்க அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. ரசூலுல்லாஹ் அவங்களுடைய மனைவி அவங்க மனைவியோட இருக்கும்போது ரசூலுல்லாஹ் அந்த நாள் நைட்டு ரசூலுல்லாஹ் மேராஜ் போறாங்க. அந்த மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸ் அங்க போறாங்க. போயிட்டு அங்க இருந்து ஏறுவானத்தை நபிமார்களுக்கு எல்லாம் கொண்டு வச்சுட்டு அங்க இருந்து ஏறுவாங்க. ஒவ்வொரு வாரத்தையும் இது எல்லாமே ஒரே இரவுல நடந்துச்சு. ஒரே ஒரு வாகனம் இருக்கும். அந்த வாகனமும் அதோட பெரிய அழுத்தம் என்னன்னா அது நம்ம கண்ணியத்தை தூரத்தை அழுத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த விழாவுடைய வாகனம் நம்ம கண்ணி எவ்வளவு தூரம் பார்த்தா எவ்வளவு தூரம் போகும் அது உலகத்திற்கும் அவ்வளவு தூரம் இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய அற்புதங்களா அல்ல அந்த மேலாண்மை பயணத்தை உண்டாகும். 7 வாரத்தையும் தாண்டுறாங்க. ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு நபிமார்களை பாக்குறாங்க. பார்த்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லா பயணத்திலையும் கூடிய சித்ரத்துல் முன்தஹா சொல்லி ஒரு இடம்
எந்த மலக்குமார்களாலும் போக முடியாது. அந்த இடத்துல நின்றுனா எல்லா மலக்குமார்களும் அந்த இடத்துல முடிஞ்சிச்சு. அதுக்கு மேல எந்த மலக்குமார்களும் போக முடியாது. ஆனா ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் சொல்றாங்க, இதுக்கு மேல என்னால வர முடியாது ரசூலுல்லாஹ், நான் வந்து அவங்கெல்லாம் பொசிக்கிறேன் நெருப்பால அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் மட்டும் போய் ஒட்டுமொத்த அந்த பயணத்துல அந்த 7 வாரத்தை தாண்டி போயிட்டு எல்லா நகரம் சொருக்கம் எல்லாத்தையுமே காட்டாங்க. அல்லாஹ் அந்த அந்த மேலாவுடைய பயணத்துல எல்லாத்தையுமே காட்டாங்க சொல்றாங்க. இதெல்லாம் முடிஞ்சு எல்லா மேலாவுடைய பயணமும் முடிஞ்சு அதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய மனைவிட்டு மறுநாள் அந்த நாள் வீட்டுல வந்துட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி நான் என்ன அல்லாஹ் வந்து மேலாவுடைய பயணத்துக்கு கூட்டா நான் போனேன். இதெல்லாம் சொல்லும்போது அவன் மனைவி சொல்றாங்க, இது எதுவுமே நீங்க மக்கள் சொல்லாதீங்க, உங்களை பொய்ப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது எப்படி நான் சொல்லாம இருக்குது, அல்லாஹ் எனக்கு கூப்பிட்டு வந்துட்டு இதை சொல்லிதான் நான் அடுத்த மக்களை இஸ்லாமுக்கு அழைக்கணும்னு சொல்லி போறாங்க. மறுநாள் மக்காவாசியில பார்க்க போகும்போது சொல்றாங்க, இந்த மாதிரி நான் அபூஜஹல் வந்து கேட்கிறான், யாரமா கேட்பான், ஆமா வகி வருது அப்படின்னு சொல்லுவீங்க, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நான் அவங்க சொல்ல போறேன் மேலாவுடைய பயணம் நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன சிரிக்கினான். அவன் சிரிக்கினான், ரசூலுல்லாஹ் பார்த்து சிரிக்கினான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவரு ஏதோ கனவு வந்துட்டு வளர்றாரு அப்படின்னு சொல்லி அபூஜஹல் என்ன அப்படின்னு சொன்னான். மக்காவாசிகள் எல்லாம் கேட்கிறாங்க, நீ போனன்னு சொல்றீங்கல்ல, அந்த மஸ்ஜிதோட ஹராம்ல பைத்துல் முகத்தஸ்ல போனீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த மக்காவாசிகள் எல்லாரும் அந்த பைத்துல் முகத்தஸ்ல பார்த்துருக்காங்க. அவன் வியாபாரத்தில் எல்லாத்தையும் போகும்போது அந்த பைத்துல் முகத்தஸ்ல பார்த்துருக்கான். ரசூலுல்லாஹ் நீங்க கேள்வி கேட்கிறாங்க, நீங்க எல்லாம் கேள்வி கேட்கலாம், பைத்துல் முகத்தஸ்ல ரசூலுல்லாஹ் பார்த்தேன்னு சொல்றாங்க, கேளுங்க அப்படின்னு சொன்னோன்ன ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு வாரம் தான் பைத்துல் முகம் அப்பதான் போறாங்க. பார்த்தோன்னா ரசூலுல்லாஹ் எதுவுமே பார்க்கல. உடனே டக்குன்னு அவங்க ஒவ்வொருதான் பைத்துல் முகத்தஸ் போனா கேட்கிறாங்க. அல்லாஹ் ஒரே ஒன்று முன்னாடி நிப்பாட்டினான் பைத்துல் முகத்தஸ். அந்த அது எப்படி இருக்குமோ, அந்த பைத்துல் முகத்தஸ் எப்படி இருக்குமோ அதை அப்படியே முன்னாடி வந்து நிப்பாட்டினான். அந்த எத்தனை கல்வி எத்தனை தண்ணி எல்லாரும் கேட்கிறாங்க. அப்படியே ரசூலுல்லாஹ் நேரா பார்த்து சொன்னாங்க, அங்க ஒரு இடத்துல அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுத்தான். இது இல்லாம அந்த மக்காவாசிகள் ரசூலுல்லாஹ் சொல்றான், குறைசி வாசிகளை செய்யற வியாபாரத்தை நான் பார்த்தேன், இந்த போயிட்டு வரவும் பைத்துல் முகத்தஸ் இருந்து வரவும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வரவும் நான் பார்த்தா அவங்க மக்காவுக்கு இன்னைக்கு சாயங்காலம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. வரவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எல்லா மக்கா காப்பீர்களும் பார்க்கிறாங்க, வரல. உடனே ரசூலுல்லாஹ் என்ன, யா அல்லாஹ் அவங்க வருவாங்கன்னு சொல்லுங்க, நேரமும் முடிய போகுது, சூரியனும் மறைய போகுது, என்ன சொல்றதுன்னு தெரியல. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வந்து அந்த சூரியனை அப்படியே நிப்பாட்டினான். அந்த சூரியனை அப்படியே நிப்பாட்டிட்டு அந்த மக்கா அந்த வியாபாரங்களும் வந்துட்டாங்க. அப்படியே அந்த சூரியன் நிக்கிது. அதுக்கப்புறம் தான் மழையே வருதான். இதெல்லாம் எதுக்கு அழகா பண்றாங்கன்னா, அந்த மக்காவாசிகள் இப்பதான் நபியில நீங்கதான் தூதருக்கு நம்பணும்னு இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஈமான் கொள்ளல. ரசூலுல்லாஹ் தான் உண்மையான தூதருக்கு நம்பவே இல்லை. நம்ம விளக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு மாற்றுச்சாக்கள் அல்லாஹ் கொடுத்தது காரணம், ஒண்ணு அந்த மக்காவாசிகள் ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்துது, இன்னொன்று ரசூலுல்லாஹ்வுடைய நம்மளை போல சாதாரண மனிதர் கிடையாது, அவங்களுடைய அந்தஸ்து வேற. குர்ஆன்ல சொல்லுவான், நபியே நாயகமே நீங்க சொல்லுங்க, ஒரு உங்களை மாதிரி நான் மனிதன் தான், உருவத்துல யாராவது மனிதனா இருப்பேன். இவங்களா இல்லை, எனக்கு வழி அறிவிக்கப்படுது, எனக்கு வந்து வழி அறிவிக்கிறத வந்து யாராலும் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி சாதாரண மனிதன் சொல்லுவோம், உருவத்துல சாதாரண மனிதரா இருக்கலாம். ஆனா மற்ற உருவங்களையும் மற்ற இதுகளையும் ரசூலுல்லாஹ் அம்மாவை போடுறாங்க. அந்த மேலாவுடைய பயணம் முடிஞ்சு இதெல்லாம் சொல்லும் போது மக்கா காப்பீர்கள் நம்பவே இல்லை. ஆனா முழுசா ஒரு ஆள் நம்புவது யாருன்னு சொன்னா அபூபக்கர் சித்திக் தான். எல்லாத்தையும் நம்புறாங்க, சகாபாக்கள் எல்லாரும் அப்படியே நம்புறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் அப்படியே கண்டுபிடித்தமா நம்பிடுவாங்க. அதுல அபூபக்கர் சித்திக் நம்புறதுனால அல்லாஹ் சித்திக்கு வேலையா கொடுத்தான்.
சித்திகின்ற ஒரு அபூபக்கர் சித்திக் அந்த பேர் வந்ததுக்கு காரணமே ரசூல்லா அந்த மேலாடிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரசூல்லா முழுமையா இருந்தாங்க. இது நம்ம நோக்கம் என்னன்னா ரசூல்லாவை பற்றி சில விஷயங்கள் நம்ம ஹதீஸ் வரலாறு சில கேள்விப்படணும் நம்ம முழுமையா ஈமான் கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு பல கூட்டம் வந்துருச்சு ரசூல்லாவே இல்லைன்றாங்க, ரசூல்லாவே இல்ல அப்படி ஒருத்தர் நான் தான் ரசூல்லான்னு சொல்லி தெரியுமா இப்படி பல கூட்டம் இன்னைக்கு வந்துருச்சு. இதுக்கு மத்தியில செய்த அப்பதான் ஒரு உள்ள போடுவான், இதெல்லாம் என்ன ஒரு மாதிரி இருக்கு இப்படிதான் போயிட்டு வரா எல்லாம் இதுவா இருக்குமா எல்லாம் சாத்தியமே இல்லையா அப்படின்னு சொல்லி செய்தா ஒரு உள்ள போடுவான். நமக்குள்ள ஒரு மூன்று போடுவோம், நம்ம அவங்க மேல அதிகமா அந்த மகத்துவம் வைக்கணும் ஈமானும் கொள்ளணும். ஆக நாம் இந்த காலத்துல ரசூல்லா மீது அதிகமாக மகத்துவம் வைத்து அவர்களுடைய சபாவை பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தந்தரும் புரிவாங்க. வாக்குறுதியான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி